வரைக்கும் ட்ரைனிங் வந்து நடக்கும். ட்ரைனிங்கை முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது புரியல, என்ன ஏதாவது இந்த மீட்டிங்ல பேசுறது ஏதாவது தெரியலனா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்தவங்களோ இல்லை அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ்ட பேசுங்க. நீங்க பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் குறிப்பா சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு இந்த பிசினஸ் என்ன ஏதுன்னு தெரியாது. இங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது ஏதாவது புரியல தெரியல என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவதுன்னா நீங்க உடனே வந்து உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்கிட்ட பேசணும், கேட்கணும். பாருங்க, இந்த பிசினஸ்ல நம்ம சம்பாதிக்க போறோம், சம்பாதிக்கிறதுக்காக உள்ள வந்திருக்கோம். அந்த சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பிசினஸை கரெக்டா ப்ராப்பரா எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி எப்படி சொல்றாங்களோ எப்படி பண்ணா அந்த பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்ண முடியுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணணும். நம்மளா ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நம்மளா ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இல்ல இது இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளா வந்து ஒரு ப்ரிடிக்ஷன்ல இந்த பிசினஸ் இவ்வளவுதான், ஓகேவா, இதுல என்ன இருக்கு, ஆளை சேர்த்தனா போதும், ஆளுங்களை வந்து நம்ம கீழே ஐடி போட வச்சா போதும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ல சொன்னா போதும், அவங்களா சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப சாதாரணமா நினைக்க வேண்டாம். ஏன்னா வருமானம் தான். நீங்க வந்து வருமானத்தை பாருங்க. வருமானம் பண்றது இந்த உலகத்துல ஈஸின்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இந்த உலகத்துல வருமானம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு யாராவது இங்க சொல்ல முடியுமா? அப்படி சொல்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க வருமானம் பண்ணி நல்லா வந்து ஒரு பெரிய ஒரு வீடு, காரு, பல இடங்கள்லாம் வாங்கி நீங்க நல்லா வந்து லக்ஸுரியஸா வாழலாமே. ஏன் நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம தான் இந்த இந்த உலகத்திலே வந்து டைரக்டா வானத்துல இருந்து குதிக்கல. நமக்கு முன்னாடி நம்ம அப்பா, நம்ம தாத்தா, நம்ம அதுக்கு முன்னாடி கொள்ளு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பல ஜென்ரேஷன் வந்து இந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட தலைமுறையில நம்ம வந்து இப்ப இந்த பூமியில இருக்கோம். ஓகேங்களா? நமக்கு முன்னாடி பல முன்னோர்கள் நம்மளோட ஜென்ரேஷன்ல இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம ஒன்றும் வானத்துல இருந்து குதிச்சதில்ல. வானத்துல இருந்து குதிச்சதுனால இப்ப ஏழையா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு. நமக்கு முன்னாடி நம்ம ஜென்ரேஷன்ல பல பேர் வாழ்ந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நல்லா வந்து இன்கம் ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. ஆனா பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸியா இருந்திருந்தனா, நிறைய சம்பாரிச்சு வச்சிருந்தாங்கன்னா, நிறைய சொத்து சோகம்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா நம்ம இப்ப இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லையா? நீங்க வந்து அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கிறதுனால தானே அவங்க எல்லாம் வந்து இன்னும் சம்பாரிச்சு வைக்காம இருக்காங்க. ஓகேவா? நீங்க சம்பாரிச்சிட்டீங்களா? நீங்க நாளைக்கு உங்களோட குழந்தைங்களுக்காக நிறைய சேர்த்து வச்சிட்டீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றத ஏன் யாரு சொல்றா என்ன சொல்றாங்கலாம் யோசிக்காதீங்க. இது உண்மையா இல்லையா அதை மட்டும் யோசிங்க. நான் சொல்றதுல பாயிண்ட் இருக்கா இல்லையா? நான் சொல்ற விஷயத்துல ஒரு காரணம் இருக்கா இல்லையா? இது உண்மையா இல்லையா அதை மட்டும் யோசிங்க. இவர் இதுக்காக சொல்றாரு அதுக்காக சொல்றாரு, சும்மா வந்து இவரு பிசினஸ்க்காக பேசுறாரு அப்படின்லாம் நீங்க எதுவுமே கணக்கு போட வேண்டாம். நான் சொல்றது நியாயமா இல்லையா? நான் சொல்றது சரியா தப்பா? ஓகே, பணம் சம்பாதிக்கிறது இந்த உலகத்துல அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது. அவ்வளவு ஈஸியாலாம் நமக்கு வந்து பணம் வந்து வந்துராது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? அவ்வளவு ஈஸிலாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? பணம் சம்பாதிக்கிறது வெளியே யாராவது எந்த இடத்துலயாவது பணம் அவ்வளவு ஈஸியா வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்களா? ஒவ்வொருத்தரும் பிசினஸ் பண்றவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பணம் முதலீடு போடுறாங்க, எவ்வளவு பேர் தோத்து போறாங்க, எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு பேர் வந்து பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறாங்க தான். ஓகேவா? அவங்க அதுக்கான முயற்சியை போட்டிருப்பாங்க, அதுக்கான அனுபவம் இருக்கு, அதுக்கான இதை வந்து அவங்க எங்கேயோ இருந்து கத்து அவங்க வந்து இப்ப சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட நிலைமையை மட்டும் நம்ம யோசிப்போம். எவ்வளவோ காஸ்ட்லியான சாப்பாடு இருக்கு, தங்கறதுக்கு இடம் இருக்கு, போடுறதுக்கு துணி இருக்கு. ஆனா நம்மளால எல்லாம் வாங்க முடியுதா? அவ்வளவு காஸ்ட்லி விடுங்க, ஒரு ஆவரேஜா ஒரு வாழ்க்கையை வாழ முடியுதா? இந்த பூமியில எவ்வளவு இடம் இருக்குது. ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கமும் வந்து சைட்டு அது இதுன்னு போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. டிடிசிபி சைட்டு ஒரு இடம் வாங்கி நம்ம சொந்த வீடு கட்ட முடியுதா? அப்ப நம்மளோட நிலைமை எங்க இருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நானும் வெஸ்டேஜுக்கு முன்னாடி நானும் வந்து சாதாரணமா படிச்சு முடிச்சுட்டு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. எங்க அப்பா சாதாரண ஒரு லேபர் தான். எந்த சொத்தும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஓகே, படிச்சு முடிச்சுட்டு நானும் வேலைக்கு தான் வந்தேன். வெஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சாதாரண ஒரு லோன் கட்டிட்டு இஎம்ஐ கட்டிட்டு இருந்தேன். ஆனா வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி வெஸ்டேஜ் மூலியமா நான் இப்ப வந்து பெரிய லெவல்ல இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன். அப்ப வெஸ்டேஜ்ல இவ்வளவு காசு கிடைச்சிருக்குன்னா அப்ப இங்க காசு இவ்வளவு வருது அப்படின்னா அப்ப காசு சம்பாதிக்கிறது கஷ்டம்னு தெரியுது. ஆனா இங்க ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க, இங்க வெஸ்டேஜ்ல பல பேர் சம்பாதிக்கிறாங்கும் போது அப்ப அது வந்து ஈஸியா இருக்குமா?
அங்கேயும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்க கூடாதா? அங்கேயும் எப்படி பண்றாங்க என்னன்னே தெரியாம வெஸ்டேஜா இது இப்படிதான் இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்களா ஒண்ணு பண்ணிட்டு அப்புறமேட்டு இது எனக்கு செட் ஆகல, இது நடக்கல, எனக்கு ஆகல, இது இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறவங்களா லக்ல சம்பாதிக்கிறாங்க, ஃப்ளூக்ல சம்பாதிக்கிறாங்க, நீங்களா ஒண்ணு நினைச்சிட்டு நீங்களா போயிட்டீங்கன்னா ஓகேவா? பணம் ஒரு ஒரு இடத்துல வருது அப்படின்னா அது எப்படி வருது, எப்படி சம்பாதிக்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணி நுணுக்கமா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா நம்மளும் சம்பாதிக்கலாம். இங்க பிரச்சனையே என்னன்னா பணம் சம்பாதிக்கிற சரியான இடத்த கண்டுபிடிக்கிறது தான் என்னைய பொறுத்த வரைக்கும் கஷ்டமா இருக்கு. உண்மையா நான் சொல்றேன் பாருங்க. வெஸ்டேஜுக்கு முன்னாடி நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ணேன். அங்க வருமானம் கம்மின்ட்டு இன்னொரு கம்பெனிக்கு போனேன். அங்க கொஞ்சம் வருமானம் சேர்த்தி கொடுத்தாங்க. நான் ஜாயின் பண்ணும்போது 9,500 ரூபா 8,500 ரூபா அந்த மாதிரி ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணேன். ஜாப்ல ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த் 1 இயர் கழிச்சு இன்க்ரிமெண்ட் வெறும் 500 ரூபா தான் போட்டாங்க. அந்த கம்பெனில 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே 15,000 சம்பாதிக்கல. அப்புறம் நான் வேற ஒரு கம்பெனிக்கு போனேன். அங்க 13,500 ரூபா 1 இயர் அங்க வேலை செஞ்சுட்டு அடுத்த கம்பெனி 13,500 ரூபா. அங்க 2 இயர்ஸ் வேலை செஞ்சுட்டு அங்க இருந்து இன்னொரு கம்பெனி 25,000 ரூபா. அங்க ஒரு 1 இயர் வேலை செஞ்சுட்டு மைசூர்ல 25,000 ரூபா சம்பளத்துல வேலை செஞ்சேன். அங்க இருந்து 1 இயர் கரெக்டா மைசூர்ல வேலை செஞ்சுட்டு திரும்ப சென்னைக்கு மூவ் ஆனேன். சென்னைக்கு மூவ் ஆகும்போது 35 37 சம்திங். அங்க 4 வருஷம் வேலை செஞ்சேன். 4 வருஷத்தோட முடிவுல ஒரு 40 டு 45க்குள்ள என்னோட இன்கம் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? இப்படிதான் இவ்வளவுதான் growth. ஓகேவா? நான் எதுக்காக இவ்வளவு ஜம்ப் பண்ணேன், இவ்வளவு வேற கம்பெனிஸ் எல்லாம் மூவ் ஆனேன்னா எங்க வருமானத்துக்கு தான் நம்ம வந்து ஓடுறோம். வருமானம் ஈட்டுறதுக்கு தான் நம்ம வந்து ஓடுறோம். அந்த வருமானத்தை தேடிக்கிட்டே இருந்தேன். நான் உண்மையா வேலை செஞ்சேன். இங்க வேலை செய்யற அதே சரவணன் தான். என்னோட பெஸ்ட்டை கொடுத்து ஒர்க் பண்ணேன். ஆனா அங்க பொட்டன்ஷியல் அவ்வளவுதான். அதுக்கு மேல இன்கம் எடுக்க முடியாது. ஓகேங்களா? அங்க என்ன மாதிரி வந்து 100கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. நான் கடைசி சென்னையில வேலை செஞ்ச கம்பெனில மட்டும் 5,000 6,000 பேர் வேலை செய்யறாங்க. 5-6 பிரான்ச் இருக்கு. ஓகேங்களா? அங்க ஒரு மேனேஜர் போஸ்ட் அப்படின்னா இன்டர்னலா வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு மேனேஜர் அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 200 300 பேர் அப்ளை பண்ணுவாங்க ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு. நீங்க யோசிக்கலாம், அங்க வந்து மேனேஜர் ஆயிடலாமே, அங்க வந்து இதாக எல்லாமே அதே எல்லாமே. என்ன நான் அங்க வந்து நான் வந்து இங்க அந்த எம்என்சி கம்பெனில குரோ ஆகி தான் ஏதோ ஒரு சில எம்என்சி கம்பெனில லட்சங்கள்ல சம்பாதிக்கிறாங்க. நீங்க ஒரு சிலர் தான் பாக்குறீங்க. ஆனா பல கோடி பேர் வந்து எம்என்சில வேலை செய்யறவங்கல்ல பல பேர் வந்து மேக்சிமம் 99% மெம்பர்ஸ் வந்து நான் என்னோட குரோத்தை விட கம்மி தான் எம்என்சி கம்பெனில. ஏதோ ஒரு சிலர் நீங்க வந்து லட்சங்கள்ல சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க எம்என்சில. அதெல்லாம் கிடையாது. பொட்டன்சியலே கிடையாது. அது இப்ப அது இதுன்னு வந்து அதாவது நம்ம வேலை செய்யறதுக்கு கூட தயார். ஆனா சரியான இடம் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வந்து வருமானம் பண்றதுக்கு சரியான ஒரு பொட்டன்ஷியல், அதாவது ஒரு growth இருக்கணும். growth ஃபேக்டர் இருக்கிற இடத்துல நம்ம உழைப்ப கொடுக்கலாம். புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு வேலை செய்யறீங்க, ஒரு இடத்துல வேலை செய்யறீங்கன்னா அங்க என்ன உங்களால வந்து அங்க ₹1,00,000 சம்பாதிச்சிட முடியுமா நான் கேக்குறேன். மாசமான ₹1,00,000 மாசமான ₹2,00,000 சம்பாதிக்கிற அளவுக்கு அங்க பொட்டன்ஷியல் இருக்கா? அங்க வந்து growth இருக்கா? ஓகேவா? நீங்க உழைச்சீங்கன்னா உங்க உங்க உங்களால வந்து நேரா அங்க போய் அந்த இன்கம் போய் அடைய முடியும்னு ரூட் இருக்கா? யோசிச்சு பாருங்க. நீங்க இருக்கிற இடத்துல யோசிச்சு பாருங்க. அப்படி 1,00,000 2,00,000 இன்கம் எடுக்கிறதுலாம் அடுத்த ஒரு 1 or 2 இயர்ஸ்ல பாசிபிளா? அதை போய் நீங்க அச்சீவ் பண்ணிருவீங்களா? நான் கையெடுத்து கும்பிடுறேன், அந்த வேலையை விட்டுறாதீங்க. அதுதான் பெஸ்ட் என்னை கேட்டா. ஓகேங்களா? மாசமான ஒரு ₹2,00,000 உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வேலையில இருக்கிறீங்க. நல்ல வருமானத்துல இருக்கீங்க. எந்த பிரஷரும் இல்ல, எந்த டென்ஷனும் இல்ல, நல்ல growth, நல்ல கேரண்டி. விட்டுறாதீங்க. நானே சொல்றேன், நம்ம எல்லாரும் வருமானத்துக்காக தாங்க ஓடுறோம். இல்லைங்க எனக்கு அங்கெல்லாம் வந்து growth எல்லாம் இல்ல, வருமானத்துக்கான growth எல்லாம் இல்ல. அங்க வந்து ஒரு லிமிடெட் இன்கம் தான். எனக்கு அங்கெல்லாம் வந்து பொட்டன்ஷியல் இல்ல. நான் என்னதான் என் திறமையை காமிச்சாலும் அங்க வந்து வாய்ப்பு இல்ல, வழி இல்ல. ஓகேவா? எனக்கு எப்ப வேலை போகுனே தெரியல அப்படிங்கிறவங்களா வெஸ்டேஜ் விடாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொத்து பத்து இருக்கு, எந்த கவலையும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல அப்படிங்கிறவங்களா வெஸ்டேஜ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? பணம் யாருக்கு தேவையோ, வேற வழி இல்லையோ அவங்க தான் நிக்கிறாங்க. நான் பாக்குறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. நான் ஏங்க வெஸ்டேஜ் நான் பண்ணேன்? யோசிச்சு பாருங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சேரல. நான் லோன்லியா தனியா நின்னேன். வெஸ்டேஜ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பல பேர் கூட இருந்தாங்க. வெஸ்டேஜ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாருமே கூட இல்ல. தனியா நின்னேன். எல்லாத்தையும் இழந்தேன். ஓகேவா? நான் வந்து வீட்ல எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இது சரி வருமா, இது நடக்காது ஆகாதுன்னு தான் சொன்னாங்க. பட் நான் ஏன் வந்து எல்லாத்தையும் மீறி எவ்வளவோ அவமானங்கள் எல்லாத்தையும் தாண்டி நான் பண்ணேன். ஏன்னா எனக்கு வேற வழி இல்ல, வேற ஆப்ஷன் இல்ல. ஓகேவா? எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹோப் இதுதான். எனக்கு இப்ப இன்கேஸ் வந்து எனக்கு வந்து சொத்து இருக்கு. ஓகேவா? நான் ஒரு 2-3 லட்ச ரூபா வந்து வாடகை வருது. நல்லா வந்து சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னா நான் வெஸ்டேஜ் சேர்ந்திருந்தாலுமே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். அப்ப இவ்வளவு கஷ்டப்படலைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். அப்பவே நடுவுலயே எங்கேயாவது போயிருக்கலாம். பிசினஸ் வெஸ்டேஜை டிராப் பண்ணியிருப்பேன்.
நானா இருந்தாலுமே சொல்றேங்க, சூழ்நிலை தாங்க நம்மள வந்து ஒர்க் பண்ண வைக்குது. ஓகேவா? இங்க நான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத விட என்னோட சூழ்நிலை தான் ஒர்க் பண்ண வைக்குது. இப்ப நான் இருக்கக்கூடிய இப்ப என்னோட நான் ஏர்ன் பண்ணி இப்ப நான் வந்து வச்சிருக்க அசெட்டுக்கு நான் இப்ப ஜாயின் பண்ணனா, ஓகேவா? என்னால வந்து திரும்ப ஒர்க் பண்ண முடியுமா? நான் ஏன்னா நம்மளோட அந்த சூழ்நிலை தான். நம்மளோட நம்மளோட அந்த நேரம் தான். ஓகே. நம்மளால முடியறதுக்கும், நம்மளால பண்ண முடியறதுக்கும், நம்மளோட அந்த சூழ்நிலை நமக்கு வந்து என்ன பேக்கப் இருக்கு. அதுதான் நம்மள வந்து ஓட வைக்குது. அந்த சூழ்நிலையில இங்க யார் இருக்கீங்களோ, இந்த வெஸ்டேஜ் விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஓகேவா? அந்த சூழ்நிலையில இங்க யார் இருக்கீங்களோ, வெஸ்டேஜ் விட்டுறாதீங்க. நான் வந்து வெஸ்டேஜ் மட்டும் தான் பண்றேன். வெஸ்டேஜ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். வெஸ்டேஜ் மட்டும் தான் பண்ண போறேன். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ் வெஸ்டேஜ். நான் வெஸ்டேஜ வந்து நம்பிக்கையோட பண்ணிட்டு இருக்கேன். நான் வெஸ்டேஜ விட போறதில்ல. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். நான் பணக்காரனா இருந்து வெஸ்டேஜ்க்குள்ள வந்திருந்தேன்னா, நான் வெஸ்டேஜ் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்றேன். பண்ணியிருக்கிறதுக்கு அ பண்ணியிருப்பனான்னு எனக்கு தெரியல. ஏன் ஏன் நான் இத சொல்றேன் அப்டின்னா, எதுக்காக நான் இத சொல்றேன்னா, ஏன் நெறைய பேர் வந்து பிசினஸ்க்குள்ள உள்ள வந்துட்டு விட்டுட்டு போறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இது பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இந்த அளவுக்கு வந்து அவங்க அ தாங்கறதுக்கு எண்ணம் இல்ல, பக்குவம் இல்ல. ஏன் பண்ணணும்? ஏன் இவ்ளோ அ தாங்கணும்? எல்லாரும் வேணாம் வேணாம்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேணான்றாங்க. யாரும் சேரல. யாரும் பண்ற மாரி தெரியலையே. எதுக்கு இத பண்ணணும்னு ஏதோ ஒரு கட்டத்துல விட்டுட்டு போயிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இத பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் இல்ல. ஆனா உங்களுக்கு எனக்கு வேற வழி இல்ல. இத பண்ணாதான் ஒரே வழி. இருக்கிற ஒரே ஒரு வழி வெஸ்டேஜ் தான். அப்படிங்கிறதுனால நான் தொடர்ந்து நின்னேன். எனக்கும் நெறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இங்க சம்பாதிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நெறைய பிரச்சனை வந்துச்சு. தொடர்ந்து நின்னேன். அதுதான் காரணம். ஓகேங்களா? அதுதான் காரணம். ஓகே. இங்க வந்து நம்பளோட எந்த அளவுக்கு நம்ம வந்து உறுதியா இருக்கோம், எந்த அளவுக்கு வந்து நம்ம நம்பிக்கையோட இருக்கோம், நம்ப இந்த பிசினஸ நம்புறோங்கிறது தான். இந்த பிசினஸ் உண்மைங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பிசினஸ் உண்மை. இந்த உண்மையாலுமே இந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. நெறைய பேர் இங்க சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. குவாலிட்டியான பொருள் குடுக்குறாங்க. நம்ம இத வச்சு நம்ம இங்க இன்கம் எடுக்க முடியும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஓகேவா? நான் வந்து இந்த இந்த இப்ப நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்ப இந்த பிசினஸ வந்து அ இவ்வளோ இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் வெஸ்டேஜ்ல டே 1ல எப்படி ஜாயின் பண்ணணும்? நான் எப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிறனோ, அதே மாரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. என்னன்னா, அப்ப பண்ணிட்டு இருந்தது என்னன்னா, ஐடிஸ் எடுக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இங்க பாருங்க வெஸ்டேஜ் நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஓகே. நெட்வொர்க் இஷ்யூ. நான் பேசுறது உங்க எல்லாருக்குமே கேட்கும்னு நான் நம்புறேன். அப்ப இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு அ என்ன வந்து இருக்கு அப்படின்னு பாருங்க. நம்ப வந்து எவ்வளோ வந்து பிலோ த ஃபினான்சியல்ல இருக்கோம் அப்படிங்கிறத யோசிங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு வெஸ்டேஜ் அப்படிங்கிறத நீங்க முழுசா நம்புங்க. ஏன்னா நான் அப்படி நம்பினதுனால தான் நான் வந்து இப்ப என்னோட லைஃப் மாறி இருக்கு. ஓகேவா? நான் அப்படி முழுசா நான் நம்பினதுனால தான் நான் இப்ப வெளிய எங்க போறதா இருந்தாலும் நான் சொந்த கார்ல நான் போறேன். இல்லைன்னா நான் இன்னமும் டூ வீலர்ல தான் போயிட்டு இருக்கணும். ஓகேங்களா? எங்கேயா இருந்தாலும் ஒரு காய்கறி வாங்குறதுக்கு கூட நான் வெளிய எங்க போனாலும் நான் வந்து கார்ல போறேன் அப்படின்னா, ஏன்னா என்னோட லைஃப் இந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா, நான் இவ்வளோ லேக்ஸ்ல இன்கம் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து அ இந்த வெஸ்டேஜ வந்து முழுமையா நம்பினதுனால தான். இந்த வெஸ்டேஜ் மூலியமா தான் இது நடந்திருக்கு. புரியுதுங்களா? அப்ப நான் இத வந்து உண்மையா நான் வந்து பண்ணதுனால தான் மாறியிருக்கு. அப்ப யாரு பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அ ஒரு சப்போர்ட் இல்லாம தனியா நிக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் பண்ணல. அவங்க பண்ணாததுக்கு காரணம் தான் இப்ப சொன்னேன் இல்லையா? பேக்கப் இருக்கும். ஓகே. அவங்களுக்கு அவசியம் இருக்காது.
அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரே ஸ்கூல்ல படிச்சீங்க, ஒரே காலேஜ்ல படிச்சீங்க, ஒரே ஆஃபீஸ்ல வேலை செய்றீங்கங்கிறதுக்காக உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் அவங்களுக்கும் பேக்ரவுண்டுன்னு இருக்காது. அவங்களுக்கு அசட் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. உங்க கூட இருப்பாங்க. அவங்க இந்த பிசினஸ பார்க்குற கோணம் வேற, நீங்க பார்க்குற கோணம் வேற. புரியுதுங்களா? அவங்க பார்க்க வேண்டிய அவங்க பார்க்கறதுக்கும், நீங்க பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து நீங்க இந்த பிசினஸ வந்து எப்படி பண்றீங்க, எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது மத்தவங்க பார்க்கறதுக்கும், நீங்க பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்த நீங்க எப்பயுமே வந்து புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே வந்து வித்தியாசம் இருக்கு. அதனால வந்து உங்க ஃப்ரெண்ட் ஏத்துக்கல, உங்களோட அ அ கொலீக் உங்க கூட வேலை செய்றவங்க ஏத்துக்கல, உங்களோட ரிலேட்டிவ் ஏத்துக்கல, நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குல்ல, உங்களால இது பண்ண முடியும்னு தோணுது இல்லையா? நீங்க பண்ணுங்க. நீங்க யாரையுமே பார்க்காதீங்க. இவங்க சேரல, அவங்க சேரல. அப்படி நான் பார்த்திருந்தேன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. அதுதான் நான் சொல்றேன். ஓகேவா? அது பார்த்திருந்தேன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா இந்த பிசினஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியுங்க. ஓகேவா? நான் இந்த பிசினஸ எனக்கு இத விட்டா எனக்கு வேற வழியே இல்ல. ஓகேவா? இத விட்டா எனக்கு இந்த பிசினஸ பத்தி நல்லா தெரியும். இந்த பிசினஸ் மூலியமா தான் நான் இந்த லெவலுக்கே வந்திருக்கேன். ஓகேவா? நான் இன்னைக்கு என்னால இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணா கூட, இன்னைக்கு இந்த பிசினஸ திரும்ப ஜீரோல இருந்து ஆரம்பிச்சா கூட, ஆரம்பிக்கணும்னா கூட நான் வெஸ்டேஜ தான் திரும்ப சூஸ் பண்ணுவேன். ஏன்னா பாருங்க, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இவ்ளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வெஸ்டேஜ் மூலியமா தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இவ்ளோ அசட்டோ, இவ்ளோ என்னோட வெல்த்தோ நான் ஆல்ரெடி எனக்கு பரம்பரையா வெளியில இருந்து வந்திருந்திருந்ததுன்னா, நான் இத பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன். ஓகேவா? நான் இதெல்லாம் ஏர்ன் பண்ணது வெஸ்டேஜ் தான். வெஸ்டேஜோட பொட்டன்ஷியல் தெரியும். வெஸ்டேஜோட அ ஸ்கோப் என்னன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? எனக்கு திரும்பவும் ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட, நான் திரும்பவும் வெஸ்டேஜ் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இது தெரியும். இத விட பெஸ்ட் வேற எதுவுமே கிடையாது. எந்த பிசினஸ் பண்ணீங்கனாலும், மத்த பிசினஸ கம்பேர் பண்ணும்போது வெஸ்டேஜ் தான் பெஸ்ட். எந்த வேலை செஞ்சாலும், அந்த வேலைகள நீங்க கம்பேர் பண்ணும்போது வெஸ்டேஜ் தான் பெஸ்ட். ஓகேங்களா? அதனால வந்து இத விட்டுறாதீங்க. ரெகுலரா முயற்சி பண்ணுங்க. இந்த பிசினஸ கத்துக்கோங்க. ரெக்ரூட்மென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நடக்காது தான். நான் திரும்ப சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டீங்கன்னா உட்கார மாட்டாங்க. எல்டிபி பார்க்க மாட்டாங்க. பார்த்துட்டு நெகட்டிவா பேசலாம். ஓகேவா? அப்ப நம்ப வந்து எதிர்பார்க்க வேணாம். நீங்க அவங்கள இன்வைட் பண்ணுங்க. ஓகேவா? ரெகுலரா நீங்க உங்க டீம்ல இருக்கக்கூடியவங்கள, உங்க உங்களுக்கு மேல இருக்க லீடர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. இன்விடேஷன் வந்து குறையாம டெய்லி வந்து அதாவது நீங்க வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி எல்டி எல்டி பைலட் பேட்ச்லாம் நீங்க பார்த்துட்டீங்க. ஓகேவா? நல்லா கேட்டுக்கோங்க. பைலட் பேட்ச்லாம் பார்த்துட்டீங்க. அசஸ்மெண்ட் லெவல் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்படின்னா மட்டும் நீங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ட சொல்லுங்க. அது வரைக்கும் யார்ட்டையுமே சொல்லாதீங்க. மூச்சே விடாதீங்க. சைலண்டா பிசினஸ வந்து லேர்ன் பண்ணுங்க. பிசினஸ கவனிங்க. ஓகேங்களா? பிசினஸ மட்டும் கவனிங்க. 1 அதே மாரி ஒன்ஸ் நீங்க வந்து ட்ரெய்னிங்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பைலட் பேட்ச் பார்த்துட்டேன். லெவல் 1 வந்து அசஸ்மெண்ட் நான் கிளியர் பண்ணிட்டேன். அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மெதுவா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. யாராவது ஒருத்தர் இன்வைட் பண்றத நிறுத்தாதீங்க. இன்விடேஷன மட்டும் டிராப் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. நம்ம வந்து பார்க்குறவங்க எல்லாரும் நம்மளோட ப்ராஸ்பெக்ட் தாங்க. ஓகே. ஒரு செருப்பு வியாபாரி அவரு வெளிய யாரையாவது பார்த்தாருன்னா, அவரு செருப்ப தான் பார்ப்பாரு. அவரு என்ன செருப்பு போட்டிருக்காரு, என்ன பிராண்ட் போட்டிருக்காரு என்னன்னு பார்ப்பாரு. ஓகே. அதே ஒரு துணி வியாபாரி வெளிய எங்கேயாவது போயிருக்கும்போது, மக்கள பார்க்கும்போது அவரு என்ன சட்டை போட்டிருக்காரு, என்ன பேண்ட் போட்டிருக்காரு, அப்படின்னு தான் அவர் நோட்ட விடுவாரு. அவரோட இயல்பே அப்படிதான் இருக்கும். நேச்சுரலே அப்படிதான் இருக்கும். ஒரு ஹேர் கட் பண்றவர் வெளிய எங்கேயாவது போகும்போது, வெளிய எங்கேயாவது பார்க்கும்போது எல்லாத்தோட தலையும் தான் பார்ப்பாரு. ஓகேவா? அது மாரி வெஸ்டேஜ் நாம பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ஆளுங்களையும் பார்க்கும்போதெல்லாம் இவர எப்படி நம்ம வந்து சேர்த்தலாம்? இவர எப்படி இன்வைட் பண்ணலாம்? இவர எப்படி நம்ம வந்து அ வெஸ்டேஜுக்குள்ள கொண்டு வரலாம்? அப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்குமே நம்மளோட ப்ராஸ்பெக்ட். ஓகேவா? நம்மளோட டீம்ல நமக்கு கீழ வந்து நம்ம சேர்த்த போறோம். சேர்த்தறதுக்கான முயற்சி என்ன? எப்படி பண்ண போறோம்? எப்படி இன்வைட் பண்ணலாம்? எப்படி ஆரம்பிக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து திங்க் பண்ணணும். நீங்க வந்து பிளான் பண்ணணும். அப்பதான் அப்படி நீங்க இந்த பிசினஸ பண்ணுங்க. ஓகேவா? அந்த ஒரு எண்ணத்தோட பண்ணுங்க. பிசினஸ விட போறதே கிடையாது. ஓகேவா? லைஃப் லாங் நான் இத பண்ண போறேன். நீயா நானான்னு பாத்துரலாம். 2ல ஒரு கை பாத்துரலாம். ஓகேவா? நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணியே தீருவேன். எப்படி என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஹோப்ஃபுல்லா நம்பிக்கையோட நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி ஓகே. தேங்க் யூ சோ மச். அப்படியே இந்த ட்ரெய்னிங்க கன்டின்யூ பண்றதுக்கு.